கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த இடத்துல ஜூம் வாயிலாக கனெக்டாக இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று. இந்த நாளில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய சித்தத்தை இந்த நாளிலே செய்யவும் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்தவனமாக பார்க்கிறார். குறிப்பாக இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக வருகிற ஜூலை மாதத்திலே நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைத்து குடும்ப தரிசன கூடுகை ஒன்றை நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மேலும் செப்டம்பர் 5ஆம் தேதி நம்முடைய ஆலங்குளம் பகுதியில் குடும்ப தரிசன கூடுகையை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம். அதற்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆயத்த வேலைகள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே தரிசனமுள்ள குடும்பங்களும் தரிசனமுள்ள வாலிபர்களும் எழும்புவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்கிறது ஒரு கடைசி காலம். தரிசனம் உள்ள வாலிபர்கள், தரிசனம் உள்ள குடும்பங்கள் தான் இப்படி அதிகாலையிலே அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய பாதத்திலே அமரும்படியாக கடந்து வர முடியும். சும்மா சாதாரணமா யாராலையும் அவருடைய சமூகத்துக்கு வந்துவிட முடியாது. அப்போ கர்த்தர் உங்கள் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார். இந்த சித்தத்தை குறித்த நாளிலே உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்களுக்காக இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உங்க வாழ்க்கையில அதிகமான நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை தெளிவாக பேச ஆரம்பித்தார். யாவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தைய தாவீது அவர் எழுத ஆரம்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ மரண இருளுக்கு நேராக அவர் நடந்த பாதைகள் உண்டு. சவுல் ராஜாவான பின்பதாக அவருடைய கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட பொழுது, இந்த தாவீதை கொலை செய்வதற்கு சவுல் முற்படும் பொழுது இந்த தாவீது வனாந்திர பாதையிலும் காடுகளிலும் மலைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்ட காரியங்களை நாம் அறிவோம். ஒரு காரியத்துல இந்த தாவீது எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீங்க கொஞ்சம் இந்த வார்த்தையை இமேஜின் பண்ணனா உங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். பள்ளத்தாக்கு என்பது இரண்டு புறமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. அந்த இரண்டு மலைகளுக்கு நடுவாய் ஒருவேளை தண்ணீர் ஓடுகிற ஒரு இடம் தான் அந்த பள்ளத்தாக்கு. ஒருவேளை சில இடங்கள்ல தண்ணீர் ஓடும், சில இடங்கள்ல அது வெறும் பாதையாக இருக்கும். இரண்டு மலைகள், இரண்டு புறமும் மலைகள், நடுவுல ஒரு குறுகிய பாதை. அப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவாக இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு இருளின் நேரங்களிலே காட்டு விலங்குகளுக்கும் கொடிய மிருகங்களும் உலாவுகிற ஒரு இடம். என்ன வேணாலும் நடக்கலாம். சில ஒரு பீஸ்ஃபுல்லாக நாம் நடந்து செல்லுகிற ஒரு பகுதி அல்ல. ஒரு பயப்படும்படியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு பாதை தான் இந்த பாதை. அப்ப இந்த பாதையை குறித்து தாவீது எழுதும் பொழுது எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆபத்துக்கும் அந்த இடத்துல வருகிற சில அசௌகரியங்களுக்கும் அந்த இடத்துல அவருக்காக காத்திருக்கிற சில சவால்களுக்கும் நான் பயப்படேன். அவருக்கு தெரியும் அந்த இடத்துல இதெல்லாம் காத்திருக்கு, எனக்கு சில சவால்கள் காத்திருக்கு, எனக்கு சில ஆபத்துகள் காத்திருக்கு, சில கடினமான பாதைகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனா நான் பயப்படுறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நார்மலா இருட்டுக்குள்ள போகும் பொழுது அவர் சொல்லியிருக்கலாம், உங்க தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இருட்டு, அந்த இருள்ல தேவையானது வெளிச்சம்.
அந்த பாதையில நீங்க கடந்து செல்லும் பொழுது, அந்த பாதையிலே நீங்கள் கடந்து செல்வதற்கு நீங்கள் பயப்படுகிறதற்கான காரியம், அந்த பாதை நீங்கள் நடந்து செல்வதற்கு உகந்த பாதையாக இல்ல. இது மரண இருளின் பாதை. இந்த பாதையில உங்களுக்கு தேவையானது ஒரு வெளிச்சம். ஆனா, இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வெளிச்சத்தை தேவன் வாக்கு பண்ணவில்லை. அந்த இடத்துல தாவீது எழுதுகிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் இப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து செல்லுகிறவர்களுக்கு புரியும். இன்னும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். யோபுவின் புஸ்தகத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபு 1வது அதிகாரத்திலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மொத்த சாம்ராஜ்யமும் ஒரே இரவிலே கவிழ்க்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். அவனுடைய வேலைக்காரிகள் மரித்து போகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருக்கிறார் யோபு. இது முடிந்த பின்பதாக 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய சரீரத்திலே பருக்களினாலே, கொடிய பருக்களினாலே வாதிக்கப்படுகிறார். அந்த பருக்களினாலே வாதிக்கப்படும் பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட அவர் வாழ்வே கசக்கும்படியான சூழ்நிலை அந்த இடத்துல நடக்கிறது. அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய அவருடைய மனைவி கூட அவரை புரிந்து கொள்ளாதபடிக்கு அந்த இடத்துல அவரை தூசிப்பதை பார்க்க முடியும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து சென்ற இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் அவருக்கு முன்பதாக இருந்திருக்கலாம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார், ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அந்த மரம் வெட்டப்படும் பொழுது மறுபடியும் துளிர்க்கும். ஆனா என் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை. என் வாழ்க்கையில இனியும் எனக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை, அல்லது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதுதான் அவருடைய வார்த்தை பிரதிபலிக்கிறது. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. ஏன்னா அது வெட்டப்பட்டாலும் அது துளிர்க்கும். இன்னைக்கு நான் வெட்டப்பட்டிருக்கிறேன், நான் துளிர்க்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த வார்த்தை அவருடைய வாயிலே கடந்து வந்தது? யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையில இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 23வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அழகங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக புரியும். அங்கு சங்கீதக்காரன் சொன்ன அவனுடைய அனுபவத்தை ஒத்த ஒரு அனுபவத்தை இங்கு யோபுவும் பதிவு செய்திருக்கிறதை உங்களால பார்க்க முடியும். நான் போறேன், என் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவர் இல்லை, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? அவர் கிரியை செய்கிறார், ஆனா அவரை நான் பார்க்க முடியல. அவர் அவர் காரியங்களை நடப்பிக்கிறதை, அந்த கிரியைகளை நான் பார்க்கிறேன், ஆனால் அவரை பார்க்க முடியாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த வார்த்தையில நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை நடத்துகிறார், ஆனால் அவரை நான் பார்க்க முடியல. நல்ல கவனிங்க. உங்க பாதையில வெளிச்சம், இப்போ ஒரு பைக்ல போறீங்க, ஒரு பைக்ல போகும் பொழுது ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு முன்பதாக ஒரு 100 அடிக்கு என்ன இருக்கிறது, யார் நிக்கிறாங்க, எங்க கல் இருக்கு, எங்க பாறை இருக்கு, எங்க குழி இருக்கு, எந்த இடத்துல ரோடு டேன் ஆகுது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, ஆனா அந்த இடத்துல அந்த பாதையை அறிந்த ஒரு நபர் உங்கள் அருகிலே வரும் பொழுது அவருக்கு டார்ச் இல்லை, அவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார்னு நினைச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பாதையில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த பாதையை நன்கு அறிந்தவர், அவர் உங்களை நடத்துகிறவர் உங்க கூட இருக்கும் பொழுது
கரெக்டா அவர் கொண்டு போயிடுவாரு. அங்க என்ன குழி இருக்கும் அவருக்கு தெரியும். அங்க என்ன சவால் இருக்கும் அவருக்கு தெரியும். அங்க என்ன ஆபத்து இருக்கும் அவருக்கு தெரியும். இந்த பக்கம் வாங்க, இந்த சைடு வாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடத்தப்படுகிற பாதை. நமக்கு முன்பதாக வெளிச்சத்திலே நமக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை நாம் பார்க்க இயலாது. அந்த காரியங்களை ஒருவேளை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு அடியை நாம் எடுத்து வைப்பது கூட அது அது கடினமாகிவிடும். ஆகவே அநேக நேரங்களிலே நம்முடைய பாதையிலே நமக்கு முன்பதாக இருக்கிற சவால்களையும் நமக்கு முன்பதாக இருக்கிற சில சில உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சில மலைகளையும் சில ஆபத்துகளையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக காண்பிப்பது இல்லை. மாறாக அவர் உங்களை நடத்துகிறவராக உங்களோடு கூட பயணிக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த இடத்துல இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் 8வது வசனத்துல சொல்லுகிறார், என் முன்னாடி அவர் இல்லை, என் பின்னாடி அவர் இல்லைன்னு சொன்னவர் அவர் கிரியை செய்கிறார். ஆனா அவரை நான் பார்க்க முடியல. ஒரே ஒரு காரியம், அவர் என்ன நடத்துகிறார். அதைத்தான் 10வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிற காரியம், நான் போகும் வழி எனக்கு தெரியாது, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியில இருக்கிற ஆபத்துகள் எனக்கு தெரியாது, நான் போகும் வழியில இருக்கிற ஆபத்தை அவர் அறிவார். நான் போகும் வழியில இருக்கிற சவால்கள் எனக்கு தெரியாது, நான் போகும் வழியில இருக்கிற சவால்களை அவர் அறிவார். ஏனென்றால் நடக்கிறது நான் என்றாலும் என்னை நடத்துகிறவர் அவராய் இருக்கிறபடியினாலே அவர் என்னை கொண்டு செல்ல வேண்டிய பாதையிலே என்னை கொண்டு சென்று அவர் நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாதையில ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவர் உங்கள் முன் செல்லுகிறார். இந்த பாதையில உங்களுக்கு முன்பதாக என்னென்ன சவால்கள், உங்களுக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள், உங்களுக்கு முன்பதாக என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்திலே காண்பிக்கிறது இல்ல, ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். நான் உன்னை நடத்துகிறவராக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், வேதத்துல சொல்லப்படுகிறது. யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்புக்கு அந்த 11 அரிக்கட்டுகளும் அவருக்கு முன்பதாக விழும் பொழுது, ஒருவேளை அந்த சொப்பனத்திற்கு அடுத்ததாக ஒரு சொப்பனம் கூட காண்பிக்கப்படுகிறது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அவரை வணங்குகிறது போல. இதற்கு பின்பதாக கர்த்தர் ஒருவேளை இன்னொரு தரிசனத்தை காண்பித்திருந்தால் என்னவென்றால், அவர் குழியிலே விழுகிறது போலவும் போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருக்கிறது போலவும் அதற்கு பின்பதாக அவர் சிறைச்சாலைக்கு கடந்து செல்வது போலவும் ஒரு தரிசனத்தை அவர் காண்பித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவங்க அப்பா யாக்கோபு சொன்னிருந்தால் கூட அந்த யோசேப்பு வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டார். இதுதான் நடந்திருக்கும். ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றிராமல், அல்லது அவர் குழியிலே விழாமல், அல்லது போத்திபாருடைய வீட்டிற்கு செல்லாமல், அல்லது செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறைச்சாலை செல்லாமல் இருந்திருந்தால் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வேதத்துல இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவருக்கு முன்பதாக செல்ல வேண்டிய பாதையில இருக்கிற அந்த பாதையின் காரியத்தை வெளிச்சத்திலே கர்த்தர் காண்பிக்கவில்லை. அந்த பாதையின் முடிவிலே அவரை நடத்துவதற்கு மாத்திரமே கர்த்தர், அந்த பாதையின் முடிவை குறித்து மாத்திரமே கர்த்தர் காண்பிக்கிறார். நிறைய நேரங்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுக்கிற சில அவர் கொடுக்கிற சில வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சம்பவிக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட பாதைகள் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, கர்த்தர் இந்த காரியத்துல ஒரு நன்மை செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமும் அற்று போகத்தக்கதான ஒரு பாதையில ஒருவேளை நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருந்தான்னு சொல்லல, எனக்கு முன்பதாக இருந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, இது மரண இருள், இது சாதாரணமான இருள் அல்ல, மரண இருள். இந்த பள்ளத்தாக்குல பயப்பட மாட்டேன், ஏன்னா பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பொல்லாப்பு காத்திருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். ஆனா ஒண்ணு, அது காத்திருந்தாலும் அவைகளினின்று என்னை தப்புவிக்க வல்லவராக ஒருவர் என்னோடு கூட நடக்கிறார். அவருடைய கோலும்
அவருடைய தடியும் என்னை தேற்றும். இந்த ஒரு காரியத்தை யோபு அறிந்தார். அவருடைய பாதையிலே சில கடினமான பாதையினூடாய் அவர் கடந்து சென்ற போதிலும், சில கடினமான சில எல்லைக்குள்ளாக அவர் கடந்து சென்ற போதிலும், சில இழப்புகளை அவர் சந்தித்த போதிலும், சில காயங்களை அவர் அனுபவித்த போதிலும், அவர் வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார். இங்க யோபுக்கு தெரியல அவர் போகும் வழியை, நான் போற வழிய நான் பார்த்திருக்கிறேன்னு அவர் எந்த வார்த்தையிலையும் அந்த இடத்துல பதிவு செய்யல. மாறாக, நான் போகும் வழியை நான் அல்ல, ஒருவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு சொல்லுகிறான். உங்க வாழ்க்கையில நீங்க போகிற பாதையில என்னென்ன காரியங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், இந்த பாதையில எது வேண்டுமானாலும் நமக்கு காத்திருக்கட்டும், ஆனால் நம்மை நடத்துகிறவர் அவர் என்றால், இந்த பாதையிலே நாமும் சொல்லுவோம் சங்கீதக்காரனை போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தை, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்மை நடத்துகிறவர் அவர். நம்மை நடத்துகிறவர் அவர். நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள்ல எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆகாபுக்கு முன்பதாக தன்னை உள்ளே கடந்து சென்று அவர் சொல்லுகிறார், நான் சொல்லும் நாளளவும் இந்த இடத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாபின் இடத்துல இருந்து அவர் கடந்து செல்லுகிறார். அவர் கடந்து சென்ற ஒரு இடம் எதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நேரா கேரித் ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஆற்றுல தண்ணீர் வருகிற வரைக்கும் அவர் அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அந்த ஆற்றங்கரையில தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல மழை பெய்யல, பூமியில மழை பெய்யல, பனி பெய்யல. அப்ப இந்த 2 காரியங்களும் நடைபெறாதபடினாலே இந்த ஆற்று தண்ணீரும் ஒரு நாள் வற்றி போகிறது. அந்த ஆற்றுல தண்ணீர் இல்லாதபடிக்கு அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது. அப்போ இந்த தண்ணீரை குடித்து கொண்டிருந்த, அல்லது இந்த ஆற்றங்கரையிலே அவரை நடத்தி சென்ற தேவன் அந்த ஆற்றங்கரையிலே அவரை விட்டிருக்கும் பொழுது, ஏதோ அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இருந்திருக்கிறபடி அவர் ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு குடிக்கிறதற்கு தண்ணீர், அவருக்கு தேவையான அப்பத்தை காகங்கள் கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில இந்த தண்ணீர் வற்றி போகும் பொழுது ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்திலும் பஞ்சம். இவர்தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். இவர் கடந்து செல்வதற்கான ஒரு பாதை அல்ல, இவர் கடந்து செல்வதற்கான ஒரு இடமும் இல்லை. இவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஏன்னா ஊருக்குள்ள போக முடியாது. ஆகாபு இவரை தேடாத ராஜ்யம் இல்லை என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் அவர் கடந்து செல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் இந்த கேரித் ஆற்றங்கரை. இந்த ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த தண்ணீர் இப்பொழுது அதுவும் அந்த இடத்துல வற்றி போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, ஒருவேளை அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒருவேளை எலியா யோசித்திருக்கலாம். ஏன்னா வேதத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறது, அந்த ஆற்றங்கரை தண்ணீர் வற்றி போகும் பொழுது, அது வற்றி போன பின்பு ஆண்டவர் ஒரு செகண்ட் கூட எலியாவை விடல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி உன்னை பராமரிக்கும்படி, நல்ல கவனிக்க, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இதுதாங்க கர்த்தர் நடத்துகிற பாதம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேரித் ஆற்றங்கரையில போன உடனேயே சாரிபாத் விதவை வீட்டிற்கு அந்த இடத்துல நீ கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை எலியாவுக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் பிரசண்டா அந்த சூழ்நிலையிலே அவர் கடந்து செல்ல வேண்டிய பாதையை மாத்திரம்தான் ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார். இந்த ஆற்றங்கரையில ஓடுகிற இந்த ஆறும் வற்றி போகும் என்பதை அவர் அறிந்த பொழுது, இந்த ஆறு வற்றி போன பின்பு தேவன் இதற்கு அடுத்த அவரை பராமரிப்பதற்கான ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்தினார். நன்றாக நீங்க கவனித்து பாருங்க. தேவன் உங்களுக்கான யாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். அவர் உங்களை நடத்துகிறவரானால், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் உங்களை நடத்துகிறவரானால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமானதாக இருக்கும். யோசுவால நீங்க பார்க்கும் பொழுது, அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் உள்ளே பிரவேசித்த பின்பு அந்த யோசுவா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நம்மளா சில ராஜாக்கள் எல்லாம் மேற்கொண்டோம், குளவிகளும் அந்த இடத்துல இயற்கை அயனங்களுமே நமக்காக போர் செய்தன என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க,
கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் ஆச்சரியமான பாதைகளினூடாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது இதுவரை சம்பவித்திராத, உலகம் தோன்றின முதற்கொண்டு சம்பவித்திராத சில ஆச்சரியமான காரியங்களை உங்கள் கண்கள் காண ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது இதுவரை எந்த ஒரு மனிதனும் கடந்து போகாத ஒரு பாதையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் அந்த பாதையை தாண்டி வருவதற்குரிய காரியங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் என்றால் அவர் உங்களை நடத்துகிற பாதையில உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சவால்களையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் பலன் செய்வார். இன்றைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள், தாவீதா இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிற அந்த பாதையினுடைய வெளிச்சத்தை, அந்த தூரத்தை அவர்கள் கண்கள் காணவில்லை. ஆனா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்களை நடத்துகிறவர் கர்த்தர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். யோபு சொல்ல ஆரம்பிக்கிறார், இடதுபுறத்துல அவர் கிரியை செய்தும் அவரை நான் காணவில்லை. அவர் எங்கேயோ ஒழித்துக் கொண்டிருக்கல, அவர் கிரியை செய்கிறவராக, உங்களை நடத்துகிறவராக உங்களோடு கூட அவர் பயணிக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் நீ பயப்பட தேவையில்லை. உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் இந்த பாதை உன்னை மேற்கொள்ளாது. உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் இந்த சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது. உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் இந்த பாதையை நின்று நீ வெளியே வருவாய். உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வருவாய். உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மலைகள் உருகி போகும். உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற இந்த சவால்கள் ஒன்றுமில்லாமல் விலகி போகும். உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற இந்த செங்கடல் பிளந்தே தீரும். உன்னை நடத்துகிறவர் நான் என்றால் உனக்கு முன்பதாக நிற்கிற இந்த எரியோ கோட்டை உடைந்து விழும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தீர்க்க தரிசனமாக அநேகருக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க போகிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள் என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியம், உங்களை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து என்றால் உங்களுக்கு முன்பதாக நிற்கிற சவால்களை தாண்டி செல்ல இந்த காலை வேளையில் அவர் பலத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எஸ், கர்த்தர் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராக, அவர் நம்மை நடத்துகிறவராக நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஓ நன்றி ராஜா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீ நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீ. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீ. நீரே யெகோவா சம்மா, என் கூடவே இருப்பவரே. சொல்லுவோமா? நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீ. நீரே யெகோவா சம்மா, என் கூடவே இருப்பவரே. நன்றி ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி. சில பாதைகள் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அற்று போக செய்கிறது. சில பாதைகள், நாங்கள் சந்திக்கிற சில சவால்கள் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டோ என்கிற ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்குகிறது. சில நேரங்கள்ல இந்த யோபுவை போல நாங்களும் ஆண்டவரை யோசிக்கிறோம். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டப்பட்டால் மறுபடியும் துளிர்க்கும். ஆனா இன்றைக்கு எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, நடத்துகிறவர் நீர் என்றார்.
ஆண்டவரே, நடத்துகிறவர் நீர் என்றால் மரண இருளும் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் வாசித்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாதையினூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த பாதையிலே நீர் அவர்களோடு கூட உண்டு என்பதை இந்த நாளிலே அவர்களுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பிடித்தவர்களாக ஆண்டவரே இந்த பாதையிலே நடப்பதற்கும் இந்த பாதை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கர்த்தர் இன்றைக்கு அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்க கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்திங்க. இந்த நாளுக்குரிய காரியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. பிரயாணங்களை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்க கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you. Thank you.